வணக்கம் இந்தியா. 7வது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியுள்ளது. 76 புள்ளிகள் குறைந்து 24,078 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக குரூட் ஆயில் ப்ரைஸஸ் $92 கிட்ட போயிடுச்சுங்க. அதுமாரி பாண்ட் ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரெண்டும் தான் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் 24,152, அப்புறம் அது இன்ட்ராடே ஹை வந்து 24,172, ஒரு 20 புள்ளி தான் ஏறிச்சு. அப்புறம் செல்லிங் ப்ரெஷர் இன்டென்சிஃபை ஆனவுடனே இண்டெக்ஸ் வந்து லோ ஆஃப் 24,025.65 வரையும் வந்தது. தென் ஒரு நல்ல ஒரு மூவ், லார்ஜர்லி நேரோ ரேஞ்ச் ஆஃப் 24,040 to 24,080 கொஞ்சம் நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கனாக்கா ஒரு வீழ்ச்சி. தென் க்ளோசிங்கில் ரெக்கவர் ஆகி 24,078, 76 புள்ளிகள் குறைந்து முடிவடைந்திருக்கிறது. 7வது நாளாக இந்த வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விக்ஸும் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெடி அரௌண்ட் 11.3லேயே இருந்துகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டி மார்ஜினலி லோவர். பிரெண்ட் க்ரூட் வந்து $92 per barrel. ஸோ அது 4வது நாளாக அது ஏறிக்கொண்டிருக்கிறது. மெயினாக சப்ளை கன்சர்ன் அண்ட் கண்டினியூடு இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இன் வெஸ்ட் ஏஷியா. இதுதான் கன்சர்ன். வந்து ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் த யூஎஸ் அண்ட் ஈரான் பார்த்தோம்னா ஒரு ஷிப்பிங் த்ரூ த ஸ்ட்ரெய்ட் ஹார்மஸ் வந்து ஸ்டில் வந்து ஒரு ஆன்கோயிங் நெகோசியேஷன்லேயே இருக்கே தவிர ஒரு தெளிவான முடிவு தென்படவில்லை. அதனால் ஷிப்பிங் ரிஸ்க்கும் பார்த்திங்கனாக்க அதிகரித்து கொண்டிருக்கிறது, வாட்டர்வே. ஸோ அதனால் இந்த வெசல் மூமெண்ட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அதனுடைய தாக்கம் இருக்கிறது என்று பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் யுஎஸ்சியுடைய இண்டஸ்ட்ரி டேட்டா என்ன சொல்லுதுன்னா, க்ரூடு இன்வென்ட்ரி வந்து குறைஞ்சிருக்கிறது 3,28,000 லாஸ்ட் வீக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் 9.0 மில்லியன் பேரல்ஸ் இந்த ப்ரீவியஸ் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக்னஸ்னால ப்ராடர் மார்க்கெட்டில் வீழ்ச்சியை நாம் பார்க்க முடிஞ்சது. மிட் கேப்பும் விழுந்திருக்கு, ஸ்மால் கேப்பும் விழுந்திருக்கு. ஸோ கண்டினியூடு ஒரு ரிஸ்க் அவர்ஷன் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பார்க்க முடிகிறது. ஏன்னா எனர்ஜி ப்ரைஸஸ் ஏறுது. அது ஏறினாலே நமக்கு இன்ஃப்ளேஷன்ஸில் இஷ்யூஸ் வரும். ப்ளஸ் குளோபல் பாண்ட் ஈல்டு, ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. அதுபோல் அட்வான்சஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் டிக்ளைன்ஸும் பார்த்தோன்னா மார்க்கெட் பிரெத் எகெயின்ஸ்ட் டுவர்ட்ஸ் டு த டிக்ளைனிங் சைட். ஸோ 156 பங்குகள் 52 வீக் ஹை, 123 பங்குகள் 52 வீக் லோ, 117 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 85 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. மேலும் செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோன்னா 2 தான் இன்றைக்கி வந்து ஏறி இருக்குது. அதுவும் உயிரை கையில் பிடிச்சின்னு சொல்லலாம். ஐடி அண்ட் மிட் செலக்ட். ஐடி வந்து க்ளோசிங்கில் ஒரு ரெக்கவரி வந்திருக்கு ஐடியில். அதுமாரி எனர்ஜி, மீடியா அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் அதிகமாக விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். எனர்ஜி கிட்டத்தட்ட ஒரு 1.18% கீழே விழுந்திருக்கு. இதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை HCL Tech, JSW Steel, Sun Pharma, Eternal, Wipro எல்லாம் ஒரு பையிங் இருந்தது. மறுபுறம் மேக்ஸ் ஹெல்த், கோல் இந்தியா, பவர் கிரிட், பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் ஐடிசி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிரிசம் ஜான்சன்கிற கம்பெனி இன்றைக்கி 5.3% அவங்களுடைய பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 10-year கோல் சப்ளை கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஈஸ்டர்ன் கோல்டு ஃபீல்ட்லேருந்து. அதுமாதிரி இந்திரபிரஸ்தா கேஸ் அண்ட் மகானர் கேஸும் ஒரு 1.5%, 2.1% ஏறி இருக்கு. ஸோ இன்சென்டிவ் ஃபார் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பைப்டு குக்கிங் கேஸ் கனெக்ஷன்ஸுக்கு. ஸோ மீன்வைல் இந்த டீம்செக் பேக்டு இ-காமர்ஸ் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் கம்பெனி ஷிப் ராக்கெட் வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆச்சு. முதல் நாளே 35% அதிகரித்து ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் டு த ஐபிஓ மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். அதுமாதிரி இதனால் எட்டர்னலும் ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அதுவும் கிட்டத்தட்ட 6.48 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஏறி இருக்கு இண்டெக்ஸில். மேலும் கமாடிட்டியை பொறுத்தவரை தங்கம் இன்றைக்கி வந்து வெரி ஹை வாலட்டைல். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 புள்ளிகள் வரை கீழே இறங்கினது.
இப்போ பார்த்தீங்கன்னா 413 புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. 1,54,675 கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டு லோலேருந்து ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் சில்வர் வந்து ₹1028 இறங்கி 2,31,1000லையும், குரூட் ஆயில் ₹11 அதிகரித்து 8,154 மணிமாகிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஃபைசர், தென் மேக்ஸ் ஹெல்த், தென் அப்போலோ டயர், இது மூணுத்துலேயும் நடந்திருக்கிறது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா இன்றைக்கி வால்யூம் வந்து வெறும் 25 லட்சம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் ஒரு 3.85 lakhs. நாளைக்கு சென்செக்ஸ்னுடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். நிஃப்டியை பொறுத்தவரை 24,001.90 அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அது உடஞ்சா அதுலேருந்து 75 புள்ளிகளா, 100 புள்ளிகளா, 150 புள்ளிகளா கீழே இருக்கக்கூடும். இதுமாரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24,136.75, அதை தாண்டினா 100-150 புள்ளிகள் வரை ஷார்ட் கவரிங்கில் சந்தைகள் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதனால் நாளைக்கு வந்து இதுதான் லக்ஷ்மண் ரேகா 24,000லேருந்து 24,136. இதை வாட்ச் பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ட்ரேடை பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்.